ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 22 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to 21 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 211th கொஷின், பெண்கள் வாக்களிக்க அனுமதித்த முதல் நாடு எது? அதாவது which is the first country to allow women to vote? எந்த கண்ட்ரி உமனை ஓட் பண்ண அலோவ் பண்ணாங்க முதல்ல அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூசிலாண்ட். அண்ட் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது 1921 வந்து உமன்ஸ் எல்லாம் ஓட் பண்ண விட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் 1951 எலெக்ஷன்லேருந்து விமென்ஸ் எல்லாம் ஓட் பண்ண அலோவ் பண்ணாங்க. கொஷின், பூமியின் 4 அரைக்கோணங்களிலும் அமைந்துள்ள கண்டம் எது? அதாவது which continent lies in all 4 hemisphere of earth? ஓகேவா, நமக்கு தெரியும் எர்த்தை வந்து 4 ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 ஹெமிஸ்பியர்லேயும் வர்ற மாதிரி இருக்கிற காண்டினென்ட் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஃப்ரிக்கா. இப்போது நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த ஹெமிஸ்பியரில் வருதுன்னா 2 ஹெமிஸ்பியருக்குள்ளே வரும். அது எந்த ஹெமிஸ்பியர்லலாம் நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஆஃப்ரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4 ஹெமிஸ்பியர்லேயும் வருது. இதுவே நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 ஹெமிஸ்பியரில் தான் வருது. ஓகேவா, 2 ஹெமிஸ்பியரில் வருது. அது எந்த ஹெமிஸ்பியர்லனா நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும். அடுத்தது 213th கொஷின், which river cuts equator twice? அதாவது எந்த நதி பூமத்திய ரேகையை இருமுறை வெட்டுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காங்கோ. இந்த காங்கோ ரிவர் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா, ஈக்வேட்டரை 2 டைம் கட் பண்ணுற ரிவர் எதுனா காங்கோ. இந்த ஆப்ஷன் பியில் இந்த மாஹி இருக்குது தெரியுமா? இந்த மாஹி ரிவர் என்ன பண்ணுன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரை 2 டைம் கட் பண்ணும். மாஹி ரிவர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்தியாவில். இதுவே இந்த ஆப்ஷன் சி பாருங்கள், லிம்போபோ. இந்த லிம்போபோ ரிவர் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானை 2 டைம் கட் பண்ணுது. ஈக்வைட்டரை 2 டைம் கட் பண்ணுற ரிவர் எதுனா காங்கோ. ட்ராபிக் ஆஃப் கேன்சரை 2 டைம் கட் பண்ணுற ரிவர் எதுனா மாஹி. அதுவே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானை 2 டைம் கட் பண்ணுற ரிவர் எதுனா லிம்போபோ. அடுத்தது 214th கொஷின், அகில இந்திய கிலாஃபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? அதாவது in which year and where did the All Indian Khilafat Conference held? இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கும்னா டெல்லியில் நடந்திருக்கும். எந்த வருஷம்னா 1919 நடந்திருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த மாநாட்டை யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இது எந்த நாளில் நடந்திருக்கும்னா நவம்பர் 23 நடந்திருக்கும். இந்த கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்கோன்னா வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்போ பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நடந்திருக்கும். இந்த கான்ஃபரன்ஸோட மோட்டோவே அதுதான், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணணும். அது போக இந்தியன்ஸில் ஹிந்துஸ் ஆஸ் வெல் அஸ் முஸ்லீம்ஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும். ஓகேவா, அண்ட் இந்த கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் வந்து நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டோட ஒரு பார்ட்டும் கூட. அடுத்தது 215th கொஷின், பின்வருவற்றுள் இந்தியாவின் முதல் காகிதமில்லா பட்ஜெட் எது? அதாவது which of the following is India's first paperless budget? ஓகேவா, ஸோ பேப்பர்லெஸ் பட்ஜெட் எதுனா யூனியன் பட்ஜெட் 2021 to 2022 யூனியன் பட்ஜெட் இருக்குது தெரியுமா? அதை தான் டிஜிட்டல் ஃபார்மேட்டில்
தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அது என்னைக்கு பண்ணியிருப்பாங்கன்னா February 1, 2021 பண்ணியிருப்பாங்க. இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் ஃபஸ்ட்டு பேப்பர்லெஸ் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் எதுக்கு இது பேப்பர்லெஸ் பட்ஜெட்டாக ஆச்சு? ஓகே, அது என்ன காரணம்னா அந்த டைம் கோவிட் இருந்துச்சு, அதுவும் ஒரு காரணம். அது போக நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றணும். ஸோ அதனால் அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணணுங்கிற விதமாகவும் பட்ஜெட்டை பேப்பர்லெஸ்ஸாக மாற்றினாங்க. அண்ட் இந்த யூனியன் பட்ஜெட்டுங்கிற வேர்டு இருக்குது தெரியுமா, அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பட்ஜெட் பற்றி எந்த ஆர்டிக்கிள் சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் 112. இந்த ஆர்டிக்கிள் 112 தான் நம்ம இந்தியன் பட்ஜெட் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் சொல்லும். அடுத்தது 216th கொஷின். உலகளாவிய அமைதி குறியீடு 2024 இந்தியாவின் இடம். அதாவது இந்தியாஸ் பிளேஸ் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024. இந்தியாவுக்கு என்ன ரேங்க் கிடச்சிருக்கோன்னா 116th, அதாவது 116வது இடம் கிடச்சிருக்கும். அதுவே GPI, அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இருக்குது தெரியுமா, அது ஷார்ட் ஃபார்மாக GPI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GPI 2024ஓட ஸ்கோர், இந்தியாவோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.319. ஓகேவா? அண்ட் நம்மளோட பிளேஸ் 116. அண்ட் இந்த GPI ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் யார் வாங்கியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் ஐஸ்லாண்ட், செகண்ட் பிளேஸ் அயர்லாண்ட், தேர்டு பிளேஸ் ஆஸ்திரியா வாங்கியிருப்பாங்க. ஓகே, இது மோஸ்ட் பீஸ்ஃபுல், ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு. இதுவே அமைதி இல்லாமல் லீஸ்ட்டில் இருப்பாங்களே கடைசி 3 இடம் யாருக்கு போயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஏமன், செகண்ட் ஒன் சூடான், தேர்டு ஒன் என்னதுன்னா சவுத் சூடான். அடுத்தது 217th கொஷின். கோல்டன் தீர்மானம் டேஸுடன் தொடர்புடையது. அதாவது கோல்டன் ரெவால்யூஷன், இதில் எஸ் வந்திருக்கும், சாரிங்க, இது வி. கோல்டன் ரெவால்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹனி அண்ட் ஹார்டிகல்ச்சர், அதாவது தேன் மற்றும் தோட்டக்கலையோட தொடர்புடையது. இந்த கோல்டன் ரெவால்யூஷனை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1991 ஆரம்பித்து 2003 வரைக்கும் இருந்திருக்கும். அண்ட் கோல்டன் ரெவால்யூஷனோட தந்தை யார் தெரியுமா? நிர்பக் துதாஜ். இந்த நிர்பக் துதாஜை தான் கோல்டன் ரெவால்யூஷனோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவே கோல்டன் ஃபைபர் ரெவால்யூஷன். ஸோ கோல்டன் ஃபைபர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எது கூட ரிலேட் ஆகும்னா சணல். இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது தெரியுமா, சணல், அது கூட ரிலேட் ஆகும். கோல்டன்னு வந்துச்சுன்னா தேன் மற்றும் தோட்டக்கலை, அதுவே கோல்டன் ஃபைபர்னு வந்தால் சணல். ஓகேவா? அண்ட் அது போக நமக்கு இன்னும் நிறைய ரெவால்யூஷன் இருக்குது. அதாவது ப்ரௌன் ரெவால்யூஷன் இருக்குது, அது எது கூட ரிலேட் ஆகும்னா லெதர் அண்ட் கோகோ. க்ரீன் ரெவால்யூஷன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, ஒயிட் ரெவால்யூஷன்னா மில்க் ப்ராடக்ட்ஸு, அண்ட் எல்லோ ரெவால்யூஷன்னா ஆயில் சீட்ஸ். அப்படின்னு நிறைய ரெவால்யூஷன் இருக்குது. 218th கொஷின். இந்திய அரசியல் அமைப்பின் உள்ள 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? அதாவது the concept of 5-year plan in the Constitution of India is borrowed from which country? நம்ம இது எந்த கண்ட்ரிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம்? ஓகே, எடுத்திருப்போன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. ஓகே, ரஷ்யாட்டிருந்து தான் நம்ம இந்த 5-year பிளானுங்கிற கான்செப்டை இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது போக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு இருக்குது தெரியுமா நம்ம கான்ஸ்டியூஷனில், அதுவுமே நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம்.
அண்ட் அது போக வேறு என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து என்னென்னலாம் இன்ஸ்பயர் ஆகி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டன். ஓகே, அந்த பிரிட்டனில் இருந்து தான் இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது போக இந்த லோக்சபா ராஜ்யசபான்னு 2 ஹவுசஸ் இருக்குது தெரியுமா, அதுவுமே பிரிட்டன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ், ஓகே, அமெரிக்கா, அங்கேருந்து எதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க, ப்ரியாம்பிள்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற போஸ்ட்டு, அது எல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து தான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த எமர்ஜென்சி, அந்த ஒன்று மட்டும் தான் நம்ம ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து 219th question. ஓகே, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன? வாட் வாஸ் த டியூரேஷன் ஆஃப் செகண்ட் 5-year பிளான்? ஓகே, செகண்ட் 5-year பிளானோட காலாண்டு பார்த்திங்கன்னா 1956லேருந்து 61. பேசிக்கலி எல்லா பிளானுமே ஒவ்வொரு மாடலோட டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பேஸ் பண்ணி. ஓகேவா, இந்த செகண்ட் 5-year பிளான் எந்த மாடலை பேஸ் பண்ணியிருக்கோன்னா மஹலனோபிஸ் மாடலை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இந்த செகண்ட் 5-year பிளானோட மோட்டோ, ஓகே, அதோட குறிக்கோள் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ நிறையா இண்டஸ்ட்ரியை நம்ம இந்தியாவுக்குள்ளே டெவலப் பண்ணணும் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஈர்க்கணும். ஓகேவா, ஃபாரின்லேருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்து இந்தியாவில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டோவாக இருந்துச்சு. பட் இந்த மோட்டோவில் அவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க வந்து எய்ம் பண்ணி வச்ச க்ரோத் ரேட் என்னென்னா 4.5%. பட் அவங்க அச்சீவ் பண்ண க்ரோத் ரேட் எவ்வளோனா 4.27% தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 220th question. பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மீது விதிக்கப்படும் வரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது the tax imposed on export and import of commodities is known as DAS. Answer option A, custom duties. ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பார்க்குறவங்களாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.